எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் தென்காசி மாவட்டத்தில் சொக்கம்பட்டி அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு சொர்க்க பூமியில் இருக்கிறேங்க. இந்த வீடியோவில் நாம ஒரு குடைவரை கோயில் பார்க்க போகிறோம். தென்காசி மாவட்டத்தில் 4 குடைவரை கோயில்கள் மிக மிக முக்கியமானது. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த குடைவரை கோயிலும் மிக மிக முக்கியமான ஒரு குடைவரை கோயில். இந்த காலனி முழுசுமே பாருங்க, கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த குடைவரை கோயில் எப்படி இருக்கு, இதோட வரலாறுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ தமிழ் நேவிகேஷனும் மினிட் டிராவலர் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிற வீடியோ. இந்த வீடியோ முழுக்க பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மினிட் டிராவலர். இன்னைக்கு நம்ம சொக்கம்பட்டியில் இருக்கிற வனப்பேச்சி அம்மன் கோயிலை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். இந்த கோயில் ராஜபாளையத்திலிருந்து தென்காசி போகிற வழியில் சொக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமம் வரும். அந்த கிராமத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம். கிட்டத்தட்ட கோயில் வரைக்குமே கார் வரும். காரை இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஒரு 100 மீட்டர் தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த கோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மலைக்கு கீழே குடையப்பட்டிருக்குங்க. இந்த மலைக்கு பேர் திரிகூட மலை அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, போகிற பாதைகளே ரொம்ப நல்லா அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம தேடி வந்த கோயில் அதுதாங்க. இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். அதோட இங்கே விலங்கு நடமாட்டம் கொஞ்சம் அதிகம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலையில் 11 மணிக்கு மேலே அல்ல 3 மணிக்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி பிளானில் வராதிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் ஒரு குடைவரை கோயில். கோயில்கள் பல வகைப்படும். அதாவது செங்கற்களில் கோயில் கட்டியிருப்பாங்க, எப்படி மரத்தில் கோயில் கட்டியிருக்கிறாங்க, நிறைய பேர் கல்லில் கோயில் கட்டியிருப்பாங்க. கல்லில் கோயில் கட்டினதே நிறைய வகைப்படும். கற்றளி கோயில், குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றளி கோயில் நம்ம தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும், காஞ்சி கைலாசனார் கோயில் இருக்கட்டும், அதான் 2 கற்களை எடுத்து அடுக்கி ஒரு கோயிலாக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடைவரை கோயில். குடைவரை கோயில் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியுது, நம்ம ஒரு மலையோட அடிவாரத்தில் இருக்கோம். இது ஒரு மலை, சரிங்களா? இந்த பாறை, இந்த மலையை அப்படியே வெட்டி செதுக்கி உள்ள பண்ணியிருக்காங்க. குடைவரை பேரே தெரிஞ்சுக்கலாம். வரை அப்படின்னா நமக்கு மலை அப்படின்னு தமிழில் அர்த்தம். வரையை குடையிறதுனால குடைவரை அப்படின்னு இதுக்கு ரொம்ப அழகான ஒரு பெயருங்க. பாருங்க, வெட்டி உள்ளுக்குள்ள பாண்டியர்கள் காலத்துல கோயிலை பண்ணி இருக்கிறாங்க. இந்த குடவரை முழுசா கட்டி முடிக்கப்படலைங்க. இருந்தாலும் சில சிற்பங்கள் ஓரளவுக்கு முடிக்கப்பட்டிருக்கு. அதுல 2 முக்கியமான சிற்பங்கள் இருக்கு, ரொம்பவே அழகான சிற்பங்கள். அதுல ஒன்று ஆண் சிற்பம், இன்னொன்று பெண் சிற்பம். அதுல ஆண் சிற்பத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஆண் சிற்பத்தை பாருங்களேன். தலையில இருக்கிற கிரீடம் நாக கிரீடங்க. 3 நாகங்கள் தெரியும். கையில ஆயுதங்கள் எதுவும் காட்டப்படலை அல்லது செதுக்கப்படலை அப்படின்னு சொல்லலாம். நெஞ்சில் சன்ன வீரம் பொதுவாக 2 பக்கமும் அணிஞ்சிருப்பாங்க. இது ஒரு பக்கமாக இருக்கு. ஒரு தெய்வீகமான புன்னகையோட ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆண் சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். சில குறிப்புகளில் இந்த ஆண் ஒரு பாண்டிய அரச வம்சத்தை சேர்ந்த இளவரசன் அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. அந்த ஆண் சிற்பத்துக்கு அப்படியே எதிர்த்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகா நேர்த்தியான ரொம்ப ஒரு வடிவமான ஒரு பெண்ணினுடைய சிற்பம் இருக்கு. ஆனா இந்த சிற்பம் முழுமையா முடிக்கப்படலை. நீங்க எப்படி முடிக்கப்படலை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இவங்க மேல கிரீடம்லாம் வச்சிருக்காங்க. ஆனா பினிஷிங் இல்லை. முக்கியமா நம்ம ரொம்ப எளிமையா சொல்ல வேண்டியது, இவங்க 2 பேருக்கும் கண்கள் திறக்கப்படலை. கண்களை முழுசா அவங்க முடிக்கல, கைகள்லையும் சரியா முடிக்கல. ஆனா இது நம்ம ஒரு பெண் அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க மார்பகங்களை ரொம்ப வடிவமா செஞ்சிருக்கிறாங்க. இந்த சிற்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, முழுக்க இந்த பாறையை செதுக்கி இதை பண்ணப்பட்டிருக்குங்க. இது பாண்டிய இளவரசி அப்படின்னு சொல்றாங்க. எதிர்த்திருக்கிறது பாண்டிய மன்னன், இது அரசி, பாண்டிய அரசி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. நாம இந்த மாதிரி வரலாற்று இடங்களுக்கும் கோயில்களுக்கும் கோட்டைகளுக்கும் உங்களை டூர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். நாம 13வது வரலாற்று பயணமா வர்ற அக்டோபர் 26ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் மேற்கொள்றாங்க. அன்னைக்கு ஒரே நாள்ல 6 முக்கியமான ஒரு வரலாற்று இடங்களை போய் பார்க்க போறோம். சோழர்கள் காலத்தை சேர்ந்த பிரம்மதேசம் சிவன் கோயில், பனமலை சிவன் கோயில், முதல் குடைவரை கோயிலான மண்டகப்பட்டு, அது மட்டும் இல்ல கம்போடிய கலைப்பாணியில் இருக்கக்கூடிய தொண்டூர் பெருமாள் அப்படின்னு 6 இடங்களை ஒரே நாள் பார்க்க போறோம். இந்த பயணத்துக்கு நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த முக்கிய வரலாற்று பயணங்களை நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இங்கே மட்டும் கிடையாது, நம்ம மாதம் 2 வரலாற்று பயணங்கள் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க. நன்றி. இங்க பாருங்க, இதுதான் இந்த உள்ள அற்புதமான ஒரு குடைவரை. இந்த பக்கம் ஒரு சன்னதி, இந்த பக்கம் ஒரு சன்னதி. இதுதான் வனப்பேச்சி அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வனப்பேச்சி அம்மன் தாய்ப்பாறையிலே குடையப்பட்டிருக்கிறாங்க. இந்த சன்னதி இப்போ வனப்பேச்சி அம்மன் வணங்குறாங்க. ஆனால் இது கொற்றவையாக தான் செதுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. எப்படி அதை கொற்றவை தான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கொற்றவையை செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கொற்றவையை செதுக்கி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கீழே நவகண்ட வீரன் மற்றும் அரிகண்ட வீரன் சிற்பத்தை செதுக்கி முடிச்சிருக்காங்க ஓரளவுக்கு. இங்கே பாருங்கள், இந்த சிற்பத்தை நம்ம மினிட் டிராவலர் சேனலில் ஏற்கனவே கொற்றவை சிற்ப தொகுதியில் பார்த்துருப்போம். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரா, அவருக்கு கீழே இன்னொருத்தரை இப்போ தான் செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னா,
பாண்டிய மன்னர்கள் கொற்றவையாக இதை செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல நூற்றாண்டுகள் கழித்து இன்னைக்கு நம்ம மக்கள் வனப்பேச்சின்னு வணங்குறது ஒரு ஆச்சரியமான கோயின்சிடென்ஸ் தாங்க. இங்கே வனப்பேச்சி அம்மன் அப்படியே பார்த்துட்டோம்னா இங்கே வெளியே பாருங்கள் துவாரபாலகர்கள் இருக்காங்க. அதாவது 2 காவலர்கள், இங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு. இங்கே மட்டும் இல்லை, எதிர்த்து இருக்கக்கூடிய இந்த சன்னதியிலே இருக்கிறாங்க. இந்த சன்னதியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே முத்திரையை தான் காட்டுறாங்க. நீங்கள் கையை பாருங்கள், இவரை பாருங்கள், அப்படியே இவரையும் பாருங்கள், எல்லாரும் ஒரே முத்திரையை தான் காட்டுறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சன்னதிக்குள்ளே யாரும் எந்த கடவுள் சிலையும் இல்லை. ஏன்னா நமக்கு அந்த வனப்பேச்சி அம்மனே இன்னும் நமக்கு முழுசாக முடிக்கப்படலை. அதனால் இந்த சன்னதிலையும் கைவிட்டாங்க. நீங்கள் நம்ம நிறைய குடைவரை கோயில்கள், மலையடி குறிச்சி பார்த்துருக்கோம், வீரசிகாமணி பார்த்துருக்கோம், நீங்கள் நம்ம சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, மினி ட்ராவலர் சேனல்லையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே பிற்காலத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வனப்பேச்சி அம்மன் கோயில் வந்து ரொம்ப பிற்காலத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக அவங்க இருந்ததுங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில். உள்ளுக்குள்ளே வரதுக்கே தூண் வந்து வச்சுட்டாங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற சன்னதிக்கும் ஒரு தூண்கள் அமைப்புகளை வச்சுருக்கிறாங்க. இதை வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக உணர்ந்துக்க வந்து முடியுங்க. இந்த கபோத கூடுகள்னு சொல்லுவாங்க. இங்கே கபோத கூடுகளில் பூதங்கள் இருக்குது. கீழேயும் நீங்கள் பூதவரியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அற்புதமாக செதுக்கப்பட்ட பூதங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பொதுவாக உபதெய்வங்களுக்கு சன்னிதானங்கள் இருக்காதுங்க நம்ம பார்த்த குடவரைகளில். ஆனால் இங்கே உபதெய்வங்களுக்கும் சன்னிதானங்கள் இருக்குது பாருங்கள். ரொம்பவே பிரம்மாண்டமான சன்னிதானங்கள். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா தெய்வங்களை செதுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, முழுசாக செதுக்கி முடிக்கல. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முழுக்க குடை வரை, அதாவது இந்த பாறை செதுக்கி அதாவது உளியை வச்சு செதுக்கி அப்படியே வெட்டி தான் இந்த இதை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த வெட்டினது இதை செதுக்கினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ரொம்ப எளிமையாக இதை செதுக்கினது தெரியுங்க. தெரியுதா? இந்த மார்க்கிங்ஸ்லாம் தெரியுதா? அதாவது இந்த உளியை வச்சு அப்படியே கொஞ்சமாக செதுக்கி தான் இந்த பாறையை செஞ்சு உள்ளுக்குள்ளே சிலையை செஞ்சு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா தாய்ப்பாறை அப்படின்னா அந்த பாறையில இந்த மலையிலேயே செதுக்கப்பட்ட அம்மன் வெளியே இருந்து செஞ்சு சிலையா செஞ்சு கொண்டு வரல, அப்படியே செய்யதான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த குடைவரையை மேலே எப்படி செஞ்சுருக்கிறாங்க பாருங்க. காடி வந்து வெட்டப்பட்டிருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய சமண மலைகளில் நாங்கள் சமண குகைகளுக்கு உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் தண்ணி இப்படி மழை பெய்யுதா, ஒரு நிமிஷம் வெளியே வந்து காட்டுறேன். இப்போ நான் நிற்கிற இடத்துல மழை பெய்யுது, உள்ளுக்குள்ளே அந்த டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. தண்ணி மழை பெஞ்சாலும் கீழே இந்த இடத்துல விழுந்துடுற மாதிரி இதோட அமைப்புகள் அமைக்கப்பட்டிருங்க. அதாவது தண்ணி உள்ளுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அதே மாதிரி ரொம்ப நேர்த்தியாக இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ முழுக்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற வனப்பேச்சி அம்மன் கோயில், இந்த குடைவரை கோயில், முற்கால பாண்டியர்கள் கோயில் எப்படி இருக்குது, அதோட வரலாறுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்னாலையும் மினி ட்ராவலர்னாலையும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தென்காசி மாவட்டத்தில் இவ்வளோ அற்புதமான ஒரு குடைவரை கோயில் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய வரும். வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். இணைந்தே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நம்மளால் போக முடியாத வரலாறு நிறைஞ்ச அற்புதமான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.